உள்ளது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். கையை தட்டி. அதனால் கர்த்தரை குறித்த கெட்ட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவன் பேரில் சந்தேகப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் மரணம் நம்ம வாழ்க்கையில் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் தேவன் ஒரு காலம் மரணத்தை மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை. சொல்லுங்கள், அவனை படைத்ததும் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். சரிங்களா? ஆதாம் ஏவாளுக்கு ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார், தன்னுடைய ஆவியை கொடுத்தார். சரிங்களா? ஆமேன். அவன் ஜீவ ஆத்துமாவானான், அவனுக்குள் ஜீவன் வந்தது. சரி, இப்போ தேவனுடைய வார்த்தையை மீறினப்போ அவன் தேவ சாயலை இழந்துட்டான், தேவ மகிமை இழந்துட்டான், தேவரகமான ஜீவனை இழந்துட்டான். சரிங்களா? தேவரகமான ஜீவனை இழந்துட்டான். அவனுக்குள்ள மரணம் வந்துட்டு. சொல்லுங்கள், ஜீவன் மரணம் இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. மரணம் வந்துட்டு. ஆனால் தேவனுக்கு மரணம் பரிபூரணமான தீர்வு கிடையாது, மரணம் முழுமையான தீர்வு கிடையாது, டெம்பரவரி தான். அவன் இந்த சரீரத்திலே இப்படி இருந்தான்னா அவன் பாவியாக தான் வாழணும். அதனால் இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடட்டும், ஆவி ஆத்மா மறுபடியும் பிறந்து மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் தேவன் அவனுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் நமக்கு மீண்டும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணம் அடையவுமே வந்தார். கையை தட்டி சொல்லுங்கள், தேவன் ஒரு நாளும் மரணத்தை நமக்கு தீர்வாக வைக்கல. அது டெம்பரவரி தீர்வு தான். ஒருவேளை நீங்கள் மறித்தா கூட டெம்பரவரி தீர்வு தான். மெய்யான தீர்வு என்னென்னா, நீங்கள் ஜீவனை பெற்று மறுபடியும் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று நீங்கள் தேவனோடு கூட நித்தியமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். கையை தட்டி. அதனால் மரணத்துக்கு இடம் கொடுக்காங்க. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டல மரணத்துக்கு இடம் கொடுக்காங்க. சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவன்னு ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன தோல்வி வந்தாலும் சொல்லுங்கள். அந்த ஒரு பேர் என்ன பேர்? தென்னாலிராமனா. எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறது தென்னாலிராமனா. அது எவ்வளோ உண்மையாக தெரியாது. தேவன் ரொம்ப நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதை செஞ்சாலும் நன்மைக்காகத்தான் இருக்கும். ஒருவேளை தீமையே நடந்தாலும் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க, சந்தேகப்பட்டுறாதீங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குன்னு சொல்லிடாதீங்க. பரவாயில்லடா போடா. கர்த்தர் இந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். வைராக்கியமாக இருங்க. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. உங்களுக்குள்ளேருந்து ஆவியானவர் சொன்னார், மக்களே அப்படி இல்லை, மக்களே இப்படியாக்குன்னு உங்களுக்குள்ளேருந்து தேவனுடைய அன்பு ஆழம் அகலம் உயரத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார், உங்களுக்கு கற்றுத்தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இந்த பாட்டை